வெல்கம் டு டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனல். ரெகுலராக நம்ம டேப் சென்ட்ரல் யூடியூப் சேனலில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப். இது நம்மளுடைய 18th கிளாஸு, நம்மளுடைய ஸ்பார்க்லர் சீரிஸோட 18th கிளாஸு. இதுக்கு முன்னாடி நம்ம 17 கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது நம்மளுடைய டேப் சென்ட்ரல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ தேவைன்றவங்க அதை போய் செக் பண்ணிக்கங்க. ரைட், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப் ரிலேட்டடான ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், டன் ஃபார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃப்ரேசல் வெர்புன்றது ஒரு வெர்ப் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும். மோஸ்ட்டாக இந்த வெர்பு தனியாக இருந்து ஒரு மீனிங் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரிப்போசிஷன் கூட ஒன்றா சேரும்பொழுது வேற ஒரு மீனிங்கை கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்கள், டன்ன்றது ஒரு வெர்பு, ஃபார்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். டன்னுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ரைட்டா? டன்னுன்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அது ஃபார் கூட சேர்ந்தும் போது வேற ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃப்ரேசல் வெர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்ரீட்டட், டிப்ரிஷியேட்டட், ஃபினிஷ்ட் எ ஜாப், ரெயின்ட். டன் ஃபாருக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டன் ஃபாருக்கு என்ன மீனிங்னா ரெயின்டுன்னு அர்த்தம். ஸோ ரெயின்டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயம் வந்து அழிஞ்சிடுச்சு, அதை மீண்டு வராமல் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனிதர்களை ஒப்பிடும்பொழுது ஒரு மனிதர் வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வீண்டு வராமல் இருந்தால் அதுதான் ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ரிஷியேட்டட்னா நாளுக்கு நாள் பழுதடைஞ்சு போகிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வண்டி நம்ம புதுசாக வாங்கினோன்னா அது ஒரு நாள் ஆனாலே அது பழசாயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அப்போ நாளுக்கு நாள் பழுதடைஞ்சு போகிறது தான் நம்ம டிப்ரிஷியேட்டட்னு சொல்லுவோம். ஸோ சினானியம் ஆண்டோனியமில் இந்த வேர்டு கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ டன் ஃபார்னா ரெயின்டுன்னு அர்த்தம். ஸோ ரெயின்டுனா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் அழியிற நிலையில் இருக்குது, அதுலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ அதுக்கான மீனிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துங்க. ஸோ ஒன்றுத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். டன் ஃபார், டு பி அபவுட் டு டை. ஒன்று இறந்துடணும், ஒன்று அழிஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா சஃபர் வெரி மச் பிகாஸ் ஆஃப் ஏ சீரியஸ் டிஃபிகல்ட்டி ஆர் டேஞ்சர். அதாவது அந்த அழியும் தருவாயில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும், அதுலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கால்டு ஃபார். கால்டு ஃபார் ஒரு வெர்பு, ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்குது. டு கேஸ்ட் எ ஸ்பெல். ஸ்பெல்லுனா வந்து மந்திரம். ஸ்பெல்லுனா என்ன? மந்திரம். கேஸ்ட் எ ஸ்பெல்லுனா என்ன அர்த்தம்னா மந்திரத்தை சொல்றது. அடுத்தது பாருங்க, டு ரிக்வயர் சம்திங். ஓகே, உனக்கு ஒன்று தேவைப்படுறது தான் டு ரிக்வயர் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரீஃப் விசிட். பிரீஃப் விசிட்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இடத்த போய் நம்ம ஆய்வு பண்ணுறது தான் பிரீஃப் விசிட் அப்படின்னு சொல்லுவோம். விசிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிறது. நெக்ஸ்ட் ஒன், ரீகலெக்ட். ரீகலெக்ட்னா நம்ம வந்து மறந்து போனதை மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறது. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல கால்டு ஃபார்க்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு விஷயம் தேவைன்னு அர்த்தம். அப்போ டு ரிக்வயர் சம்திங். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லை, இது எல்லாமே எஸ்எஸ்சி ஜிடியில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ அதுக்கான மீனிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆண்டோனியம் ஃபார் புட் ஃபோர்த். ஆண்டோனியம் ஃபார் புட் ஃபோர்த். புட் ஃபோர்த்னா என்ன அர்த்தம்? எடுத்துன்னு வந்து முன்னாடி வைக்கிறது. ரைட்? ஸோ ஏதாவது ஒரு ஐடியாவை கொண்டு வந்து கொடுக்கறது, இல்லைனா ஏதாவது ஒரு பொருளை வந்து கொண்டு வந்து கொடுக்கறது, உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் முன்னாடி எடுத்துன்னு வந்து வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஃபோர்த்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? ஆண்டோனியம் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸ்டாப், அகெயின்ஸ்ட், அப்ளை, கன்சீல். இந்த கன்சீல் என்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு. ஏன்னா சினானியம்ஸ் ஆண்டோனியம்ஸ்லையும் இந்த வார்த்தையை வந்து கேட்டிருக்காங்க. இந்த கன்சீல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை ஹைடு பண்ணுறது. ஒரு விஷயத்தை ஹைடு பண்ணுறது, மறைக்கிறது. புட் ஃபோர்த்னா என்ன? எடுத்துன்னு வந்து வெளியே வைக்கிறது. இதுனா அதே மாதிரி கன்சீல்னா ஹைடு பண்ணுறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் கன்சீல் தானே. ஸோ இதுதான் ஆன்சர். ரைட்? ஸோ புட் ஃபோர்த்துக்கு ஆப்போசிட் என்ன? கன்சீல், மறைக்கிறது. ஸோ அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்மளுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிளாஸோடைய பிடிஎஃப் கொடுத்துருவாங்க, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ஃபோர்த் ஒன் பாருங்க, த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் டேஷ் இந்தியா இன் த கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபைனல் இன் 2023. ஸோ நம்மளுக்கு தெரியும், கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் ஆஸ்திரேலியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ஜெயிச்சிட்டாங்க. எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ப்ளோ அவுட் கொடுத்துட்டாங்க பாருங்க. ப்ளோ அவே, ப்ளோ அப், ப்ளோ அவுட், ப்ளோ ஆஃப். அப்போ ஒரு மேட்ச், ஒரு டீமை வந்து ஜெயிக்கிறது அது எப்படி? ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஜெயிக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ளோ அவுட் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ ப்ளோ அவே, ப்ளோ அப்பு, ப்ளோ ஆஃப்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ப்ளோ அவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவர் வந்து எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜில் போயிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோ அவே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ப்ளோ அப். ப்ளோ அப்னா வெடிச்சு சிதறது. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக எஸ்எஸ்சி ஜிடி இல்லை, பட் ப்ளோ அப்புன்றது எக்ஸாமில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ளோ அவுட், அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். டிஃபீட் டிசிசிவ்லி அப்படின்னா ஒருத்தவனை கான்ஃபிடென்ட்டாக ஜெயிக்கிறது. நெக்ஸ்ட் ப்ளோ ஆஃப். ப்ளோ ஆஃப்னா இந்த 5 ஸ்டார் விளம்பரம் பார்த்துருப்பீங்களே, அந்த பையன் ஒன்றுமே பண்ண மாட்டான்ல, அதுதான் ப்ளோ ஆஃப். ப்ளோ ஆஃப்னா நாட் டூ சம்திங், நாட் டூ சம்திங், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது. ரைட்டா? ஸோ நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The board of doctors declared that the patient might take time to. அவர் நிறைய டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேஷண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம் அக்ராஸ், வாக் த்ரூ, கம் ரவுண்ட், லுக் ரவுண்ட். கம் ரவுண்ட், லுக் ரவுண்ட். இந்த கம் அக்ராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிஹேவ் பண்ணுறது. ரைட்? உங்கள் மனசில் இருக்கிறத இன்னொருத்தவங்க கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நம்ம கம் அக்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அதாவது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது தற்செயலாக ஒருத்தவரை மீட் பண்ணிங்கன்னா அதே நீங்கள் கம் அக்ராஸ் அப்படின்னு சொல்லலாம். வாக் த்ரூ. வாக் த்ரூனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. வாக் த்ரூனா என்ன அர்த்தம்? நம்ம நாளைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அதுதான் வாக் த்ரூ. ஸோ வாக் த்ரூனா மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது. கம் அரவுண்டு, கம் ரவுண்டு. ரைட்டா? அரவுண்டு இல்லை, கம் ரவுண்டுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்க்கு வர்றது. ஓகே, அந்த டாக்டர்லாம் ஊசி போட்டுட்ட பிறகு நம்மள வந்து கொஞ்ச நேரம் நம்ம மயக்கத்திலே இருப்போம்ல, அது முடிஞ்ச பிறகு நம்ம கான்ஷியஸ்க்கு வருவோம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம் ரவுண்டு. லுக் ரவுண்டுனா என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துக்கு போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு பார்க்கறது தான் லுக் ரவுண்டு. அப்போ எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? டாக்டருக்கு சம்மந்தப்பட்டது எது? கம் ரவுண்டு. ஸோ அதுக்கான மீனிங் கொடுத்துக்க பாருங்க. கம் ரவுண்டு. விசிட்னு ஒரு மீனிங் இருக்குது, சேஞ்ச் யுவர் மைண்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது, ஹேப்பன்னு ஒரு மீனிங் இருக்குது. பட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. பிகம் கான்ஷியஸ். பிகம் கான்ஷியஸ்னா முழிப்புக்கு வர்றது. ரைட்? ஸோ ஒரு பேஷண்ட்டாக இருந்து அந்த மருந்துலேருந்து ரெக்கவர் ஆகி நார்மலாக ஒரு பிஹேவ் பண்ணுறது தான் நம்ம பிகம் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ கம் ரவுண்டு தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Please cut down on your expenses now or you will face difficulties in the future. Rise, recover, reduce, refuse. Refuseனா தெரியும், மறுக்கிறது. இந்த இடத்துல பாருங்க, ரைஸ், ரெக்கவர், ரெடியூஸ். கட் டவுன், எக்ஸ்பென்சஸ்னா என்ன? செலவை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கட் டவுன் மீன்ஸ் ரெடியூஸ்னு அர்த்தம், குறைக்கிறது. அப்போ நம்மளுடைய செலவை வந்து குறைச்சா ஃபியூச்சரில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ கட் டவுன்னா என்ன அர்த்தம்? டு டூ ஆர் யூஸ் லெஸ் ஆஃப் சம்திங். உங்ககிட்ட நிறையா இருக்குன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது, கம்மியாக செலவு பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சுவாமி டேஷ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அபவுட் டென்டல் டிரான்ஸ்பிளான்ஸ். ஸோ சுவாமின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பல்லு சிகிச்சை பண்ண போகிறார். அதாவது அவருடைய பல்லுக்கு வந்து சிகிச்சை பண்ண போகிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கிட்டையும் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இது மீன் பண்ணுது. எப்படி அது ட்ரீட்மெண்ட் இருக்கும், நம்மளுக்கு வலிக்குமா வலிக்காதான்னு எல்லாருக்கும் இருக்கிறது தானே. ஆஸ்க் அவுட், ஆஸ்க் ஆஃப்டர், ஆஸ்க் இன், ஆஸ்க் அரவுண்ட். ஸோ ஆஸ்க் அரவுண்டுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கலந்து ஆலோசிப்போம்ல, அதுதான் ஆஸ்க் அரவுண்டு. அப்போ இந்த இடத்துல எது சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் அரவுண்டுன்றது தான் சூட் ஆகும். அப்போ ஆஸ்க் அவுட்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தவங்களை சந்தித்து அவங்கள வந்து கூப்பிட்டுக்கிட்டு வெளியே எங்கேயாவது போகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஸ்க் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், மீனிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆஸ்க் சம்படி ஃபார் எ டேட். ஓகேவா? ஒரு நாள் நீங்கள் வெளியே போகிறதுக்கு ஒருத்தவங்களை போய் கூப்பிட்றதுக்கு பேர் தான் ஆஸ்க் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்க் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒருத்தருடைய உடல்நலனை போய் நம்ம விசாரிக்கிறது. இப்போ நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்டு பார்த்தோம்னா வீட்டில் எல்லாம் நலமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஆஃப்டர். நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்க் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்வைட் சம்படி இன்டு யுவர் ஹவுஸ். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தவங்களை வந்து இன்வைட் பண்ணுறது தான் நம்ம ஆஸ்க் இன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
ஆஸ்க் ரிலேட்டட் ஃப்ரேசல் வெர்பு. இதில் இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ப்ரிப்போஷன் மாறும் போதும் உங்களுக்கு என்ன மாறுது, மீனிங் வந்து மாறுது. ரைட்டா? மோஸ்ட்டாக வந்து ஒரு வெர்பும் ஒரு ப்ரிப்போஷன் தான் இருக்கும். ரைட்டா? ரைட். 8th ஒன் பாருங்கள், கிராக் அப். ரைட், கிராக்னா விரிசல் விடுறது, அப்புடின்னா ஸோ மேலே. பட் ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும் பாருங்கள். குரோ ஓல்டு, வயது முதிர்வா வருது. லாஃப் அவுட் லவுட், ரொம்ப சத்தமாக சிரிக்கிறது. ஃபைண்ட் ஃபால்ட், குற்றம் கண்டுபிடிக்கிறது. பிகம் வைஸ், நேர்மையாக இருக்கிறது, அறிவாளியாக இருக்கிறது. ரைட்டா? இப்போ இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராக் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லாஃப் அவுட் லவுடு, ரொம்ப சத்தமாக சிரிக்கிறது. இங்கே பாருங்க, கிராக் அப்னா என்ன அர்த்தம்னா, டு சடன்லி லாஃப் எ லாட் ஆர் டு மேக் சம் ஒன் சடன்லி லாஃப் எ லாட். அப்படின்னு என்ன அர்த்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம நல்லா சிரிக்கிறது, இல்லைனா ஒருத்தவங்கள சிரிக்கிற வகையில் நம்ம ஏதாவது பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், டு பிகம் மென்டலி இல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம வந்து பைத்தியமாகிறது, அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, when no one gives you a chance to talk you dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு யாருமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டேஷ் போட்டிருக்காங்க. கட் இன், கட் அப், கட் ஆஃப், கட் பேக். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, கட் இன். கட் இன்னா என்ன அர்த்தம்னா, குறுக்கீடு பண்ணுறது. ரெண்டு பேர் ஒருத்தவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நீங்கள் நடுவில் இன்டரப்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து சொல்லலாம். அப்போ கட்டின்னா என்ன அர்த்தம், இன்டரப்ட் பண்ணி நம்மளுடைய கருத்தை வந்து சொல்கிறது. ஸோ மற்றதுக்கு ஆப்ஷன் பாருங்கள். கட்டின்னா என்ன அர்த்தம், இன்டரப்ட் சம் ஒன். இன்டரப்ட்னா என்ன, குறுக்கீடு பண்ணுறது. கட் அப், ஸோ கட் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறையா பீஸாக கட் பண்ணுறது. இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், நிறையா பீஸாக கட் பண்ணுவோம்ல, அதுக்கு என்ன ஃப்ரேசல் வெர்ப்னா கட் அப். ஸோ கட் அப்னா ஃப்ரூட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க. கட் ஆஃப், கட் ஆஃப் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு ரிசல்ட் வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, சில மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டு மிச்ச மாணவர்களை என்ன பண்ணிடுவாங்க, எலிமினேட் பண்ணிடுவாங்கல்ல, அதுதான். ஸோ கட் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா, ரிமூவ் சம்திங் பை கட்டிங் இட். அப்போ 1000 பேர் பரீட்சை எழுதியிருப்பாங்க, போஸ்டிங் வந்து 10 போஸ்டிங் தான் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு 100 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் 900 மெம்பர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் கட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன், கட் பேக். கட் பேக்னா ரெடியூசிங் சம்திங் எஸ்பெஷலி எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கட் பேக்னாலும் என்ன அர்த்தம்னா, ரெடியூசிங் சம்திங், முக்கியமாக வந்து செலவை வந்து குறைக்கிறது தான். ரைட், நோட் பண்ணிங்க. கட் டவுன்னாலும் ஒன்று தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. ரைட், மேலே ஒரு பார்த்துருப்போம் பாருங்க. ஸோ கட் டவுன்னாலும் என்ன அர்த்தம், ஸோ ஒரு எக்ஸ்பென்சஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறது தான். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ரித்திகா டேஷ் when she lost her purse. ஸோ யாராவது ஒருத்தவங்க அவங்களோட பர்ஸை தொலைச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்கான சூட்டபிளான ஃப்ரேசல் வெர்பை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் இன், பிரேக் அவே, பிரேக் டவுன், பிரேக் ஆஃப். ஸோ பிரேக் டவுன், பிரேக் டவுன்னா என்ன அர்த்தம்னா உடஞ்சி போயிடுறது. ரைட், பிரேக் டவுன்னா என்ன அர்த்தம், கொலாப்ஸ் ஆயிடுது. அப்போ ஒருத்தவங்களுடைய பர்ஸை தொலைஞ்சிட்டாங்கன்னா அவங்க சேடாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுடைய சேடு எக்ஸ்பிரஷனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேக் டவுன் தான் கரெக்டான ஆன்சர். டு பிகம் வெரி அப்செட், மனமுடைந்து போயிடுறது. பிரேக் இன், பிரேக் இன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டின் நம்ம பார்த்துருப்போம்ல. கட்டின்னா என்ன அர்த்தம், குறுக்கீடு செஞ்சு நம்ம பேசுறதுன்னு சொல்லியிருந்தோம்ல. பிரேக் இன்னாலும் அதே அர்த்தம் தான். ரைட், குறுக்கீடு செஞ்சு பேசுறது. பிரேக் அவே, பிரேக் அவேன்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போகிறது. ஒருத்தவர் நம்ம கையில் இருக்குமா பிடிச்சி வச்சிருக்காருன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் பிரேக் அவே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப், பிரேக் ஆஃப்னா சடனாக நம்ம பேசுறத நிறுத்துறது, அதுதான் அப்ரப்ட்லி. அப்ரப்ட்லினா என்ன அர்த்தம்னா சடன்லி. ஸோ இந்த வேர்டை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்ரப்ட்னா என்ன அர்த்தம், சடன்லி அப்படின்னு அர்த்தம். ரைட், பிரேக் ஆஃப். அப்ரப்ட்லி ஸ்டாப் டாக்கிங்னா என்ன அர்த்தம், உடனடியாக பேசிட்டு இருக்கிறத நிறுத்துறது. ரைட், நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. If we are not clear about the exact meaning of a word, we should look into a dictionary. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்.
ஸோ மேலே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஃப்ரேசல் வெர்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கரெக்டான ஃப்ரேசல் வெர்பை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லுக் ஆஃப், லுக் டு, லுக் அப், லுக் ஆன். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, லுக் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய முக தோற்றம், அதை தான் லுக் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, லுக் அப். லுக் அப்னா என்ன அர்த்தம்னா இம்ப்ரூவ் பண்ணுறது. லுக் அப் மீன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது. லுக் ஆன், ரைட்? லுக் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு வாட்ச் சம்திங் ஹேப்பன் பட் நாட் பிகம் இன்வால்வ் இன் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லுக்கப்புக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை கரெக்டாக தப்பான்னு நம்ம செக் பண்ணுறது. அப்போ மேலே பாருங்கள், இவர் என்ன பண்ணியிருக்காரு, இஃப் வி ஆர் நாட் கிளியர் அபவுட் த எக்ஸாக்ட் மீனிங், அவருக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் வேர்டோடைய எக்ஸாக்ட் மீனிங் தெரியல. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா வி ஷுட் லுக் இன் டு டிக்ஷனரினா என்ன அர்த்தம், டிக்ஷனரியை போய் செக் பண்ண போகிறாரு. அப்போ இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, லுக் அப், ரைட்? ஸோ லுக் அப் வார்த்தைக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லை மீனிங்கு, ஒரு விஷயத்தை கரெக்டாக தப்பாக இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கிறதும் கூட. ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. 12th ஒன் பாருங்க, the organization must dash old practices in order to survive. உங்களுக்கு தெரியும், இப்போ பழைய இண்டஸ்ட்ரியெலாம் என்ன பண்ணியிருக்காங்க, பழைய மெத்தட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேஷனை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய ப்ராடக்டை சீக்கிரமாக டெலிவர் பண்ண முடியும். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வை பண்ண முடியும். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. அப்போ த ஆர்கனைசேஷன் மஸ்ட் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். பழைய ப்ராக்டிசஸ்லாம் என்னது, பழைய மிஷின்ஸு, பழைய பழக்க வழக்கம், அந்த ஆர்டரு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அவங்க ரிமூவ் பண்ணணும். கேஸ்ட் ஆஃப், கேஸ்ட் அவே, கேஸ்ட் டவுன், கட் டவுன். ஸோ கட் டவுன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, எக்ஸ்பென்சஸை வந்து கம்மி பண்ணுறது. ஸோ அதுவும் கிடையாது. அப்போ மிச்சம் மூணுத்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா ரிமூவ். ஸோ இதான் ஆன்சரு. ரிலீஸ், ஸோ ரெண்டு மீனிங் இருக்கிறதுக்கு. அதேமாரி கேஸ்ட் அவே, கேஸ்ட் அவேன்னா என்ன அர்த்தம்னா தேவையில்லாத பொருளை தூக்கி குப்பையில் போடுறது, இல்லை தூக்கி வெளியே போடுறது, அதுதான் கேஸ்ட் அவே. கேஸ்ட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிஜெக்டட். டிஜெக்டட்னா அன்ஹாப்பின்னு அர்த்தம். டிஜெக்டட்னா என்ன அர்த்தம், அன்ஹாப்பின்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையும் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிஜெக்டடுக்கு மீனிங் என்ன, அன்ஹாப்பி, ரைட்? ஸோ இப்போ இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, கேஸ்ட் ஆஃப். கேஸ்ட் ஆஃப்னா என்ன அர்த்தம், ஒரு இண்டஸ்ட்ரி பழைய ப்ராக்டிசஸ் எல்லாம் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், புதுசாக கொண்டு வந்து ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இங்கே இதில் பாருங்க, கர்டைல். நம்ம நிறைய கிளாஸில் வந்து இந்த கர்டைல் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கர்டைல்னா என்ன அர்த்தம்னா பெருசாக இருக்கிறத வந்து கட் பண்ணி சின்னதாக மாற்றுறது தான் வந்து கர்டைல். நான் கூட சொல்லியிருப்பேன் கட்டு டெய்ல் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ரைட்? நீளமாக இருக்கிறத வந்து கட் பண்ணி சிறிதாக்குறது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஐ தாட் ஐ வுட் ஜஸ்ட் டேஷ் அண்ட் சி ஹவு யூ வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள எப்படி இருக்காங்கன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துக்கு போயிருக்காரு ஆக்சுவலாக. அதாவது நலம் விசாரிக்கிறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறது, அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ட்ராப் இன், ட்ராப் அவுட், லெட் இன் டு, லெட் ஆஃப். எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ ஒருத்தவங்க வீட்டுக்கு ஷார்ட் விசிட். ஷார்ட் விசிட்னா கொஞ்ச நேரம் அந்த பத்திரிக்கை வைக்கிறதுக்கெலாம் போயிட்டு வருவாங்கல்ல, அதுதான் ஷார்ட் விசிட். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு என்ன பேருனா ட்ராப் இன்னு அர்த்தம். ஸோ ட்ராப் இன்னா ஷார்ட் விசிட்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சரு. ஸோ மற்றது என்ன மீனிங் பார்ப்போம், ரைட்? ட்ராப் இன் மீன்ஸ் டு பே எ ஷார்ட் விசிட். ஓகேவா, குறுகிய நேரத்தில் ஒருத்தவங்களை நம்ம போய் பார்த்துட்டு வர்றது. நெக்ஸ்ட் ஒன் ட்ராப் அவுட். ட்ராப் அவுட்னா ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் நிறுத்துறதுக்கு பேர் தான் ட்ராப் அவுட். இப்போ அந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு பையன் ஒரு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமலே என்ன பண்ணியிருப்பான், நடுவில் வந்து நின்றுவான். அவங்களாம் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ ட்ராப் அவுட்னா என்ன அர்த்தம், ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறது. நெக்ஸ்ட் லெட் இன் டு. லெட் இன்டுனா ஒருத்தவங்களை வீட்டுக்குள்ளே நீங்கள் அலோவ் பண்ணுறது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் லெட் ஆஃப். லெட் ஆஃப் டு ஃப்ரீ ஃப்ரம் பனிஷ்மெண்ட். அதாவது பாடன். பாடன்னா என்ன அர்த்தம்னா மன்னிப்பு கொடுக்கறது, ரைட்? ஸோ ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு பாடன் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், மன்னிச்சுட்டு ஓகே நீ வெளியே போப்பா, நீ இங்கே ஒழுக்கமாக இருந்த அதனால் நீ வெளியே போயிடுன்னு அர்த்தம். ஸோ லெட் ஆஃப். அது லெட் இன்டுனா வீட்டுக்குள்ளே கூப்பிட்றது. லெட் ஆஃப்னா ஜெயிலேருந்து இல்லை ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்லேருந்து வெளியே அவங்கள போக சொல்கிறது. இது நோட் பண்ணிங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் டு ஹேங் டுகெதர், ரைட்? ஹேங்னா என்ன அர்த்தம், தொங்குதல். டுகெதர்னா
ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து தொங்குறது கிடையாது. ஸோ டு ஹேங் டுகெதர்னா 2 பேர் ஒத்துமையாக இருக்கிறது, ஒருத்தவருக்கு ஒருத்தவர் உதவியாக இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, டு ஹேங் டுகெதர். துன்பம் வரும் நேரத்துலையும் ஒன்றா இருக்கிறது, சந்தோஷம் இருக்குமா இருக்கிற நேரத்துலையும் ஒன்றா இருக்கிறது. அப்போ டு பி கனெக்டட் வித் ஈச் அதர், அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்க, டு டேக் எ ஸ்விங் இன் எ கார்டன், அதுவும் கரெக்ட், தப்பு. ஆக்சுவலாக இந்த கார்டன்லலாம் ஊஞ்சலில் நம்ம ஸ்விங் பண்ணுவோம்ல, அதுதான் மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஸ்விங்னா என்ன, அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறது, பெண்டுலம் மாதிரி. நெக்ஸ்ட், டு கீப் ஹோல்டிங் ஆன் டு சம்திங், ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன்னு அதையே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், டு பி ஓவர் டெலிஃபோன் வித் எ ஃப்ரெண்டு, உங்கள் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கிறது ஃபோனில். ஸோ அதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ தான். ரைட்டா? டு ஹேங் டுகெதர்னா 2 பேர் கனெக்டடாக இருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாருங்க. His success in the competitive examination gave him a major dash in his career. அவருடைய கேரியரில் அதாவது அவருடைய லைஃப் டைமில் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரேக் அவுட், பிரேக் த்ரூ, பிரேக் அப், பிரேக் டவுன். இதில் இந்த பிரேக் த்ரூன்றது மட்டும் பாருங்கள். இந்த பிரேக் த்ரூன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட். அப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டார்னா அவருடைய சோஷியோ எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ பிரேக் த்ரூனா டெவலப்மெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ பிரேக் அவுட்னா என்ன, பிரேக் அப்னா என்ன, பிரேக் டவுன்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ பிரேக் அவுட்னா என்ன அர்த்தம்னா ஸ்டார்ட், எஸ்கேப். ஸோ ரெண்டு வேர்டு மீனிங் இருக்குது. ஒன்று ஆரம்பிக்கிறது, அதாவது பிகின், இல்லைனா எஸ்கேப் ஆகிறது. ரெண்டுமே பிரேக் அவுட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பிரேக் த்ரூ. பிரேக் த்ரூனா ஒரு புது விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லைன்னா நம்மளுடைய லைஃப்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு விஷயத்தில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது. பிரேக்கப்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம உடைக்கிறது. ஃப்ரெண்டு கூடயோ இல்லை வந்து நம்ம ரிலேஷன் கூடயோ, ரைட், உங்களுடைய ஸ்பவுஸ் கூடயோ, அந்த மாதிரி ஒரு ரிலேஷனை வந்து பிரேக் பண்ணுறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், பிரேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். பிரேக் டவுன்னா உங்களுக்கு தெரியும், வண்டி போயிட்டு இருக்கும்போது பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், வண்டி அதோடைய வேலையை செய்கிறதுலேருந்து நின்றுடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஸ்டாப் ஒர்க்கிங். ரைட்டா? ரைட். ஸோ இன்றைய கிளாஸில் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இதில் 20+ ஃப்ரேசல் வெர்பு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற டாபிக்ஸ்லாம் படிச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வெர்பு வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா வந்து சில பேட்சில் தான் வந்து ஃப்ரேசல் வெர்பு கேட்குறாங்க, 1 or 2 மார்க்ஸ் தான். சில பேட்சஸில் வந்து ஃப்ரேசல் வெர்பு அதிகமாக கேட்குறது கிடையாது. பட் அது ரிலேட்டடான பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய கிளாஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ப்ரீவியஸ் கிளாஸில் நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். யாரும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் உடனே பார்த்துருங்க. உங்கள் SSC GD எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.